ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் 8 வந்தாச்சு. பயங்கரமான டாஸ்க்கு, அதிரடியான டாஸ்க்கு. என்னென்ன பண்ண போகிறாங்க தெரியல, யார் யாருக்கு தலைகீழாக மாறப்போகுதுன்னு தெரியல. ஆனால் அதை வந்து நம்ம இந்த ப்ரொமோட்டரில் பார்த்துருக்கோம். பட் இப்போ வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு கிளப்பி விட்டுருச்சு. ஸோ இங்கே வந்து உருட்டு பால் 10 ஃபோட்டோ பின்ஸ் இருக்கும். ஒரு போட்டியாளருக்கு ஒரு சான்ஸ்ன்னு முதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே விழுந்துருச்சுன்னா 3 பாயிண்ட்டு. சப்போஸ் அது வந்துட்டு ஒழுங்காக விழாமல் இதுவாகிடுச்சுன்னா யார் விழாமல் இருக்கோ அவங்க வந்துட்டு போட்டவங்களோட பாயிண்ட்டை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லோரும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு போகிறாங்க. எல்லோரும் மைண்டுக்குள்ளே என்ன, இந்த பின் வந்து இந்த பால் வந்து பெருசாக இந்த டிவிலாம் இப்போ நிறைய பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே போனால் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. 2 டென்னிஸ் பால் மாதிரி இருக்குது. ஒரு பால் இந்த கொஞ்சம் அதை விட பெருசாக இருக்குது. அங்கே போனால் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து ரயான் பேர் அப்படியே வந்துட்டுருக்கு. யாரை வந்து ஃபஸ்ட்டு ஆர்டராக வந்துட்டு இறக்க போகிறாங்கன்ற விஷயங்கள் தெரியல. எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ பிக் பாஸே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, யார் விளையாடுறீங்களோ அவங்களுடைய அந்த பின்னை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும். காலையில் நம்ம சொன்னது தான். மீதி இருக்கிறவங்கள்த அடுக்கணும். ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு சௌகரியம், 2 சான்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் சொன்னாங்களா, இப்போ 2 சான்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த நீங்கள் பால் யார் ஆட போகிறாங்களோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பின்னை செட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் மொத்தமாக விழுந்தால் 3 பாயிண்ட்டு. அவங்கள யார் இதெல்லாம் விழுந்து யார் இதெல்லாம் விழாமல் இருக்கோ, விழாமல் இருக்கவங்க நீங்கள் சப்போஸ் 2 சான்ஸ்லையும் இதுவாகிடுச்சுன்னா காலி. அதேமாதிரி ஃபஸ்ட்டு சான்ஸில் வந்துட்டு பாதி விழுந்துச்சு, 2வது சான்ஸில் விழுந்துச்சுன்னா சூப்பர், அவ்வளோதான். அதேமாதிரி ஃபஸ்ட்டு சான்ஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது சான்ஸில் நீங்கள் அந்த பின்னை அரேஞ்ச் பண்ண வாய்ப்பு கிடையாது. அதேமாதிரி உங்களோட சாய்ஸ் தான், பாலை நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு. எல்லாம் ஷாக்காக வராங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அருணை தான் கூப்பிட்ருக்காரு பிக் பாஸு. என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனால் பாவங்க அருண். சரி, நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இந்த டிக்கெட் ஃபினாலே பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.